கரூர் பிளஸ் ஜனநாயகன் விஜயை வளைக்க பாஜக வியூகம். எந்த வழியிலாவது திமுக ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் என சூளுரை திரைக்கும் அமித்ஷா அதற்கான வழிவகைகளை எல்லாம் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். அதன் ஒரு முயற்சியாக தாவைக்காவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவரது திட்டமாக இருக்கிறது. திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என விஜய் திரும்ப திரும்ப சொன்னாலும் சும்மா இருங்க விஜய், நீங்க எங்க பக்கம் வந்தா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, பொது எதிரியை உறுதியா நின்னு எதிர்க்கலாம், உதிரியா நின்னு தோற்று விட வேண்டாம் என்று அவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறது பாஜக. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போதே பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு தாவேகாவுக்கு வக்காலத்து வாங்கினர். அதிமுக கூட இனி விஜய் நம் பக்கம் வரமாட்டார் என்று முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் பாஜக இன்னமும் விஜய்க்காக காத்திருக்கிறது. இந்த காத்திருப்பின் பின்னணியில் பாஜக கூட்டணியின் வெற்றி கணக்கு மட்டுமல்லாது காங்கிரஸை அரக்கு மாளிகைக்கு அனுப்பும் ராஜதந்திரமும் இருப்பதாக சொல்கிறார்கள். திமுக கூட்டணிக்குள் விஜயை வைத்து காங்கிரஸ் ஒரு கலகத்தை நடத்தி வருகிறது. இதனால் காங்கிரசுக்கு திமுக இம்முறை எதிர்பார்க்கும் மரியாதையை அளிக்காது என்பது பாஜகவின் கணிப்பு. எதிர்பார்த்து கிடைக்காவிட்டால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் திரும்பும். அப்படி வந்தால் 70 தொகுதிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கும் தர தாவேகா தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸை சாய்த்து கொண்டே வரும் பாஜக தமிழகத்திலும் அதை சாத்தியமாக்க நினைக்கிறது. இதற்கு இடையூறாக கூடுதல் சீட்டுகளை தந்து காங்கிரசின் வாக்கு வங்கி அதிகரிக்க தாவேகா காரணமாகி விடுமோ என்ற கவலையும் பாஜகவுக்கு இருக்கவே செய்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்தே 2 முக்கிய அஸ்திரங்களை கையில் எடுத்திருக்கிறது பாஜக. ஒன்று கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை, மற்றொன்று ஜனநாயகன் பட ரிலீஸ் விவகாரம். கரூர் விவகாரத்தில் மற்றவர்களை எல்லாம் விசாரணைக்காக கரூருக்கு அழைத்த சிபிஐ விஜயை டெல்லிக்கே அழைத்திருக்கிறது. அவரை மட்டும் அழைத்தால் அரசியலாக்குவார்கள் என்பதால் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்ட 2 கட்ட தலைவர்களையும் முன்கூட்டியே டெல்லிக்கு அழைத்து 2 நாள் விசாரணை நடத்தியது சிபிஐ. இந்த விசாரணையின் போக்கை வைத்து தாவேகாவுக்கு எப்படி வேண்டுமானாலும் கடிவாளம் போட முடியும். அதே சமயம் பாஜகவின் யோசனையை விஜய் கேட்டால் விசாரணையை திமுக அரசுக்கு எதிராக திருப்ப முடியும். இதுவரை ஸ்கிரிப்டை பார்த்து படித்தே பழகிவிட்ட விஜய் சிபிஐ விசாரணையை எப்படி எதிர்கொள்வார் என்பதிலும் சிக்கல் இருக்கிறது. தங்களின் தொலைநோக்கு செயல் திட்டமான கரூர் வழக்குக்கு முன்னோட்டமாக ஜனநாயகன் பட விவகாரத்தை வைத்து சின்னதாய் ஒரு அரசியல் ட்ரெய்லரை விஜய்க்கு பாஜக ஓட்டி காட்ட இருப்பதாகவும் தெரிகிறது. 500 கோடி ரூபாய் முதலீடு என பதறுகிறது படக்குழு. நீங்கள் ரிலீஸ் தேதியை குறித்து விட்டீர்கள் என்பதற்காக நாங்கள் அவசரப்பட முடியாது என கூலாக சொல்கிறது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். இதனிடையே இந்த விவகாரத்தை 21ஆம் தேதிக்கு மேல் பார்த்து கொள்ளலாம் என ஒத்தி வைத்து விட்டது நீதிமன்றம். ஜனநாயகனை தியேட்டருக்கே கொண்டு வந்த பிறகுதான் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை திட்டமிடுவது என்ற முடிவில் இருக்கும் விஜய்க்கு தணிக்கை வாரியம் போட்டிருக்கும் இந்த முட்டுக்கட்டை எத்தகைய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. எப்படியாவது ஜனநாயகன் திரைக்கு வரத்தான் போகிறது என்றாலும் இப்படியும் சிக்கலை உண்டாக்க முடியும், பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று விஜய்க்கு உணர்த்தி இருக்கிறது பாஜக. இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதால் தானே என்னவோ கிரிஷ் சோடங்கரே ஜனநாயகன் ரிலீஸ் தடைக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இதற்கே இப்படி என்றால் சிபிஐ வழக்கில் என்னவெல்லாம் செய்வார்கள் என விஜய் யோசிக்க ஆரம்பித்தால் தமிழக தேர்தல் களம் தடம் மாற தொடங்கிவிடும்.